Hello friends, welcome back to Pink's Kitchen தமிழ். இன்னைக்கு நம்ம முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது சாதம் கூட இல்லாட்டி சப்பாத்தி கூட சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப ஸ்பைசி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு ரம்பா லீஃப் கட் பண்ணி சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான். அப்புறமா ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறமா ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப் தண்ணி சேர்த்துடலாம். கொதி வந்ததும் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயாச்சு. மசாலா நல்லா ரெடி ஆகிருக்கு. ஸோ 1/2 கப் கோகனட் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. டூ மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ 2 முட்டையை உடச்சி விட்டுருங்க. நான் 3 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் சின்னதாக கட்ஸ் பண்ணிவிட்டு கூடவே சேர்த்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேகட்டும். முட்டைக்குள்ளே மசாலா நல்லா ஏறணும். ஃபைனலாக மல்லித்தலை தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.